அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், 5இல் ராகு, 6இல் சனி வக்கிரம். இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 10க்கு சென்றிருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது, விரய ராசியில் சந்திரன், சுக்கிரன். ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், 5இல் ராகு, விரயத்தில் சுக்கிரன் இருப்பதால் நீங்கள் எதிலும் பொறுமையாக செயல்பட வேண்டும். அதிக கோபம் கொள்ளுதல் ஆகாது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கொண்டே இருக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும். திட்டமிட்டு செயல்படுதல் வேண்டும். பணம் செலவழிக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்தல் வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் தங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கெட்ட பெயர் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உடன் பழகக்கூடியவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்கள் படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி தாங்கள் கேட்க வேண்டும். குரு 10இல் அமர்ந்து தனகுடும்ப ராசியை பார்க்கிறார். சுப காரிய தடைகள் நீங்கும். தேவைக்கேற்ற பணம் வரும். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு, கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த முயற்சி வெற்றி அடையும். 12இல் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பு. சுப செலவுகள் அதிகரிக்கும். அடிக்கடி வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு லாபம் வரும். ராசியில் செவ்வாய், புதன் இருப்பதால் அண்ணன் தம்பி உறவுகள் சுமூகமாகும். 12இல் சூரியன், அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். 5இல் சனி, ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் நல கோளாறு, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இயந்திரங்கள், வாகனங்கள் பழுதுபடலாம். ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.